வார்ம் வெல்கம்ஸ் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட் ஹல்வா. இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஆக்சுவலாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதை நாங்கள் செய்ய போகிறது கிடையாது. எங்கள் வீட்டோட செல்ல குட்டி என்னோட நீஸ் தியா ஹரினி அவங்க தான் செய்ய போகிறாங்க. வாங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட் ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கோதுமை மாவு 1 டம்ளர் அளந்து எடுத்துருக்கேன், சர்க்கரை 2.5 டம்ளர், 1 பிஞ்ச் சால்ட்டு, நான் 5 டம்ளர் அளந்து எடுத்துருக்கேன். இது முந்திரி உடச்சி போட்டு எடுத்துக்கிறேன், திராட்சை, அப்புறம் பாதாம், இது நெய், கலக்கிறதுக்கு குண்டான். வாங்க இப்போ செய்ய போகலாம். நம்ம அளந்து வச்சுருந்தோம்ல 1 டம்ளர் கோதுமை மாவு, அதை ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். கொட்டிட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கணும். மறுபடியும் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி போகிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 டம்ளரையும் ஊற்றிட்டேன். 1 டம்ளர் கோதுமைக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். 5 டம்ளர் தண்ணி தாங்க சரியான அளவு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நாங்கள் ஆல்ரெடி கடாயை வச்சாச்சு. நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவை ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் சிம்மில் மாற்றிக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா கை விடாமல் கிண்டி விடுங்க. கட்டி இருக்கக்கூடாது, கட்டி ஒழுங்காக வராது. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கெட்டியாகிடுச்சு. இந்த பதத்தில் இப்போ சர்க்கரை சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் கோதுமைக்கு 2 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் அளந்து வச்சு காட்டினேன் இல்லையா, அந்த சர்க்கரை தான் கொட்ட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சோண்டு கலந்துட்டு போட்டுட்டு கலந்துடலாம். இப்போ முழுசாக கொட்டிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், கெட்டி பதம் லைட்டாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதே மாதிரி 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டியாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட கரெக்டான ஹல்வா பதம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதவங்களுக்கு ஊற்ற வேணாம். நெய் பிடிக்காதவங்களுக்கு லைட்டாக ஊற்றிக்கிட்டா போதும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், நெய் கம்மியாக சேர்த்துனாலும். கொஞ்ச நேரம் கழித்து கெட்டி பழத்துக்கு வந்துடும். நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டேஜில் நம்ம பாதாம், முந்திரி, திராட்சைலாம் எடுத்து வச்சுக்கணும்ல, அது போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
அதில் கொஞ்சோண்டு நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லை, அந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல முந்திரி, அதை மலை சாரல் மாதிரி தூவிடுவேன். ஆறட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அல்வாவை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்திருக்குன்னு. ஓகே, பாய். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதான் நம்மளோட வீட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம். அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோதுமை ஹல்வா ஒரு டம்ளர். வாங்க இப்போ நம்ம கோதுமை ஹல்வா எங்களா ஆஃபே ஆக மாட்டேங்குது. அவன் எடி பண்ணிக்குவாடி போடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி